ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காக நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி ஏன் லைவ் போடலை அப்படின்னு. லைவ் போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி செல்வான ரூமுக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். செல்வான ரூமுக்கு போய்டும், ஏன்னா மண்டே ஆனால மஜாவாக கொண்டாடிடணும். சரி, நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாது, அப்படி மீனுக்குன்னு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீன் மார்க்கெட்டு போனேன். மீன் மார்க்கெட்டில் போய் பார்த்தா எல்லா மீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு மீன் பிரியர். மீன் கறினா நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கொடுத்தாலும் திம்ம அந்த அளவுக்கு ஒரு மீன் பிரியர். சரின்னு மீன் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கனவா ஒன்று பெருசாக இருந்துச்சு பாருங்கள். அதை காமிக்கிற பாருங்க, செம பெருசாக இருந்துச்சு. கேட்டேன் செல்வானன்ட்ட, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி ஒரு பெரிய மீனாக வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அந்த மீனை வாங்கிக்கிட்டு நேராக செல்வான ரூமுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குது மீன்? செம்மையாக இருக்குல்ல, செம பெரிய மீனுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரியாத்தில் ஒரு பெரிய மீன் வாங்கி சமைக்கிறது அப்படின்னா. ஏன்னா ஜித்தாவில் இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்ருக்கேன், ரியாத்தில் தான் ஃபஸ்ட் டைமு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம், வைக்க முடியல. ஏன்னா சின்ன ஃப்ரிட்ஜாக, அதனால் வைக்க முடியல. அதோட செல்வானன்ட்ட கொடுத்துட்டு என்ன வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டோம். வெட்ட முடியல. அந்த நடுமுள் வந்து ரொம்ப அழுத்தமான முள்ளுங்க, வெட்ட முடியல. வெட்டி எடுத்தாச்சு, ஓரளவு போட்டு வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போனால் பிளட்டு, அந்த ரத்தம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவிட்டு வந்துடும் அப்படின்னு கழுவிட்டு வச்சா வால் பகுதி இருக்குல்ல, அது போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த வால் பகுதியை வெட்ட விட்டு அந்த கத்தியை உடஞ்சிருச்சு. அது அப்பாற்பட்ட விஷயம். கத்தியை உடஞ்சிருச்சு. அதோட செல்வானனை வெட்ட விட்டுட்டு நான் வீடியோ எடுத்தேன். வெட்டி பிடிச்சி முறுக்கி பிச்சு எடுத்துட்டாப்புல ஒரு வழியாக வாழை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மணி 12 ஆகிடுச்சு நண்பர்களே. இதுக்கு மேலே சமைக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ரூம் அப்படின்னா 2 மணி 3 மணி வரைக்கும் கூட சமைச்சிட்ருப்போம். நீங்கள் இதையும் கேட்பீங்க, உங்கள் ரூமில் மட்டும் சமைக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ரூமில் சமைக்கலாம், அவங்க ரூமில் அவ்வளோ நேரம் சமைக்க முடியாது. ஏன்னா சமைச்சாங்க அப்படின்னா காலையில் ஸ்கூல் ஓட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஸ்கூல் போகணும். அதனால் வந்து அவங்க வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிருக்க முடியாது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்துட்டோம், ஒரு முடிவு எடுத்துகிட்டு. அதோடு அந்த மீனை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதோட நேராக ஃப்ரிட்ஜை நோக்கி அந்த மீனை வந்து பயணம் செஞ்சாச்சு. அதோட கொண்டு ஃப்ரிட்ஜில் ஃபுல் சேஃப்டி பக்காவாக ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சு. என்னென்னா அப்போ தான் ஐஸ் மாதிரி பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நாளைக்கு இது ஈஸியாகவும் துண்டு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு நம்ம வந்து இரவு சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிட்டு எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. என்ன செய்கிறது, ஒன்றுமே இல்லை, மேகி தான் இருந்துச்சு. டக்குன்னு அந்த மேகியை போட்டு கிண்டி, ஏன்னா அதுதான் இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், வேறு எதையுமே நம்ம இந்த டைமில் செய்ய முடியாது. நம்ம தான் உடனே இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்கிற வேலையாக இருந்தால் மாஸ்டர் ஆகிடுவோமே. உடனே பார்த்தேன் மேகி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிட்டு டக்குன்னு அந்த மேகி பவுடரை அதிலே பிச்சு போட்டு ஒரு கிண்டி விட்டு மேகியை செம்மையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மேகி வந்து கொஞ்சம் நல்லா புலன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உடனே செம்மையாக செய்ய ஆரம்பித்தாச்சு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல மேகி பார்க்குறதுக்கு. வாங்க நண்பர்களை எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு வந்து டைம் 3 மணி, எனக்கு மணி 12 மணி. ஆமாம், அதனால் இந்த டைமில் மேக்ஸிமம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் விடிஞ்சு எந்திரிச்சு இந்த வீடியோவை பாருங்கள், சரியா? ஓகே, மேகி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஓகே நண்பர்களே, அழகான இரவு வணக்கம். மறுநாள் காலையிலேயே மாஸ்டர் ஆஃப் சாகுல் பாய் ரூம் கொண்டாப்புல இன்றைக்கி தேங்காய் சோறு செஞ்சு ஃபிஷ் கறி வச்சு மீன் ஃப்ரை பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். ஓகேன்னு சொல்லி அடுப்பு அவர் பொறுப்பில் விட்டுட்டோம். ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டோம். காலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மீனெல்லாம் வந்து மசாலா தடவி வச்சுட்டோம். அவர் ஊர் ஸ்டைலில் அவர் வந்து தேங்காய் சோறு செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். அதோட மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சோறு ஆக்கிட்டு கிடுக்கிடுன்னு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்ததாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதனால் கிடுக்குன்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு. மீன் ஃப்ரை பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்குல்ல, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே செஞ்சு முடித்து வச்சாச்சு, சாப்பிடவும் ரெடி ஆகிட்டோம் நாங்கள். ஏன்னா அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு வீடியோ எடுக்க போகணும். அதனால் எவ்வளோ குயிக்காக எல்லா விஷயங்களும் செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக கிடுக்கிடுன்னு சமைச்சு கிடுக்கிடுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்மையான சாப்பாடு நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு. எதையுமே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது, 100% சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒரு குடும்பமாக சாப்பிட்டோம். அந்த இடத்துல ஒரு மன சந்தோஷம். நம்மளுக்கு மட்டும் பார்த்திங்களா கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு எடுத்து போட்டாப்புல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு துண்டை மட்டும் ஒண்டியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டேன், வாங்க சாப்பிட்டு அப்படின்னு. நீங்கள் வர்ற வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். நீங்கள் யாரும் வர்ற மாதிரி தெரியல. அதோட நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா
நல்லா கையிலெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டேன் நல்லா. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்றணும் கேப்பே இல்லாத அளவுக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருந்துச்சுங்க மீன் கறி. ஃபுல் கட்டுங்க, கேப்பே வயிற்றில் கிடையாது, அந்த அளவுக்கு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. என்ன கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் சாப்பாடை திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திணிச்சிடணும். நம்ம நல்லா கையிலெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து ஃபுல் கட்டு கட்டியாச்சு நண்பர்களே. கேப் இல்லாத அளவுக்கு சாப்பிட்டேன். அதோட சாப்பிடும் போதே ஒரு சின்ன பிளான் போட்டோம், அந்த இடத்துக்கு கிளம்பிடுவோம் சாப்பிட்டு முடித்ததோடு அப்படின்னு. சாப்பிட்டு முடித்ததோடு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததோடு அந்த இடத்துக்கு போயாச்சு. இந்த இடம் தான் சவுதி அரேபியாவில் ஆறு, அதாவது தண்ணியெல்லாம் சுத்திகரித்து பாசனம், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர் பண்ணுவதற்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, பேரிச்ச மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேரிச்ச மரங்களுக்கு தண்ணி எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வாய்க்கால்கள் தான் எடுப்பாங்க. இதுக்கு பேர் பாசன வாய்க்கால், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம்னா பாசன வாய்க்கால். அது மாதிரி இது ஒரு வகையான ஆறு தான். இதுதான் இங்கே வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் தண்ணி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாசனம், அதாவது விவசாயம்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக கூட்டம் இருக்குங்க. கடைகள்லாம் போடுவாங்க, இங்கே உட்காந்து அவங்க ரசிப்பாங்க, அந்த அழகை ரசிப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது ஈவினிங் டைம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு, சான்ஸே இல்லை. இந்த 2 சைடும் மலை மாதிரி இருக்குது பாருங்கள், அதுலெல்லாம் வந்து லைட் செட்டிங்கு ஃபுல்லாகவே லைட் இருக்கும், ஒரு சின்ன கேப் இருக்காது, அந்த அளவுக்கு லைட் செட்டிங் இருக்கும். உங்களுக்காக இருந்து அந்த நைட்டும் நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். நைட்டு எப்படி இருக்கும், இந்த இடம் பகலில் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேவா? செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே பேரிச்ச மரம் தான். அந்த 2 சைடு ஃபுல்லாக இருக்கிறது பேரிச்ச மரம் தான். அதில் பாருங்கள் அந்த வாத்துகள்லாம் மேயும். இதில் வந்து வாத்து மேயும், மீன் பிடிப்பாங்க. தெரியாமல் பிடிக்கணும், தெரிஞ்சு பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அடிச்சிருவாங்க. தெரியாமல் நம்ம வேணால் தூண்டில் போட்டு பிடிக்கலாம். ஈவினிங் டைமில் பிடிக்க முடியாது, அலவுடு கிடையாது. மார்னிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெரியாமல் போய் ஒரு மீன் 2 மீன் பிடிச்சிட்டு வரலாம். ஆமாம், ஒரு பொழுதுபோக்காக போய் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக ஒரு அடையாளம் மாதிரி தெரியும் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மலை அருவி மாதிரி தண்ணி ஊற்றும், அப்படியே தண்ணி ஊற்று இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. வெள்ளி சனிக்கிழமை போடுவாங்கன்னு நினைக்கிறேன், மற்ற டைமில் இருக்காது. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வந்து லைட் எரியும், கலராக லைட் எரியும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்லேயும், நீல கலர்லேயும், ஆரஞ்சு கலர்லேயும், இந்த மாதிரி கலரில் தண்ணி ஊற்றுற மாதிரி செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதை வந்து உங்களுக்கு பகலில் பார்க்குறதோட நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம சான்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இதில் ஒரு குட் நியூஸ் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து லைவ்லேயும் ஒரு பக்கம் போட்டேன், ஒரு பக்கம் லைவ்லேயும் போட்டேன், ஒரு பக்கம் வீடியோவும் எடுத்தேன். அப்படி லைவில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய லைவில் 300 பேர்கிட்ட வந்தாங்க. கிட்டத்தட்ட வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா 300 வரைக்கும், 300 வியூவர்ஸ் வரைக்கும் வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த லைவ் முடித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் போட்டேன். அந்த 1 மணி நேரத்தில் 13K அந்த லைவ் போயிருக்கு. இந்த இடத்துல நான் லைவ் போட்டப்போ 13K போயிருக்கு லைவு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதோட ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மேகங்கள் மறைச்சி வச்சிருந்துச்சு அந்த சூரியனை, அதுலேருந்து சின்னதாக ஒளி தெரிஞ்சுதா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து இதில் வந்து ஒரு அட்டாச் பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவினிங் டைமில் அந்த புறாக்கள்லாம் வந்து பறந்துச்சு, அதையும் வீடியோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அழகாக பறந்துச்சு, அதையும் எடுத்து அப்படியே வீடியோவில் கனெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். பார்த்து நீங்கள் எல்லாம் ரசிங்க. இந்த வந்து சொல்கிறதுக்கே வார்த்தைகள் கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு இதில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியல, எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளுக்கு இதை கிளியராக எடுத்து போட முடியலையே அப்படின்னு. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து ரசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக, ஓகேவா? ரொம்ப அழகான இடம் இது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது நைட் டைமில் சான்ஸே இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக. அதோட சாகுல் பாய்கிட்ட வந்து செல்லை கொடுத்துட்டேன், இந்த லைவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். இது வந்து மேக்ஸிமம் அருணா தங்கச்சின்னு நம்ம லைவுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான் சொன்னாங்க, அண்ணன் அங்கே உள்ள அந்த 6 வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எடுத்து போடுறேன் தங்கச்சிமா அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறாவெலாம் மேய்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியரன்ஸாக தெரியாது, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது மேலே எங்கேயும் பறந்து 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 அப்படியே ரவுண்ட் அடிச்சிச்சா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது. அதையும் ஒரு வீடியோ எடுத்தோமா, எடுத்துகிட்டு இரவாகிற வரைக்கும் காத்திருந்தேங்க.
நைட் எப்போ ஆகும்னு சொல்லிவிட்டு நேரங்களை எந்த அளவுக்கு அங்கே செலவிட முடியுமோ அந்த அளவுக்கு செலவிட்டேன். ஒரு வழியாக இரவு ஆகுற வரைக்கும் நானும் பொறுத்து ரவுண்ட் அடித்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி ரவுண்ட் அடித்து நேரத்தை எவ்வளவு வேகமாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓட்டினேன். ஏன்னா இந்த இரவு நேர வீடியோவை கண்டிப்பாக போட்டாகணுன்னு. அப்படியே ஒரு வழியாக இரவானுச்சு. அந்த இரவு நேரம் ஆன வேகத்துக்கு இப்போ பாருங்கள் அந்த இடத்த எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் பார்த்தா பகல் இடம். பகலில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த இடம் இது தான். பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே இரவு நேரத்தில் அந்த அந்த வரிகளாக தெரியுது பாருங்கள். அது எல்லாமே வந்து தண்ணி, அங்கே உள்ளது எல்லாமே தண்ணி. அந்த 2 சைடும் வந்து எவ்வளோ லைட் செட்டிங் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே லைட் செட்டிங். இதில் எனக்கு கிளாரிட்டியாக எடுக்க முடியல பார்க்குறதுக்கு. இதை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரவுண்டாக தெரியுதுல, அது வந்து ரவுண்டான மாதிரி அந்த இடத்துல தண்ணி வளைஞ்சு போகிற இடம். அது ஃபுல்லாகவே அந்த தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஒரு கோடு மாதிரி தெரியுதா? பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, ஒரு வழியாக நம்மளும் இதெல்லாம் எடுத்து உங்களுக்காக அட்டாச் பண்ணிவிட்டு நேராக செல்வான ரூமுக்கு போயாச்சு. செல்வான ரூமில் போய் நைட்டு சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. நன்றி நண்பர்களே.